வணக்கம். இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அதிகமாக போயிட்டுருக்கு. அதாவது ஃபுட் டெலிவரி சொமேட்டோ டெலிவரி பாய் வந்து ஒரு பேங்க் மேனேஜர் வந்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அடிச்சது. இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் நடந்துச்சு, அப்புறம் இப்போ என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். क्या कहा वेट करो ये करो अंदर पैक करके दीजिए तमीज नहीं बात करने की क्या मानना है अपने आपको भाई क्या मानना है अपने आपको करोड़ा नवाब है नवाब उतार 2 मिनट में भी उतारो नवाब भी नवाब उतारू रिकॉर्डिंग ऑलरेडी सब निकाल दो मिनट से समझ गया चलो हो जाएगा नहीं मस्ती खराब है भाई मेरा फोन यूज करो मैं पुलिस लेगी ठीक है என்னோட வீடியோ பார்த்தீங்களா? இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரூட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காரு ஜொமேட்டோவில். அது ஃபுட் ஆர்டர் அந்த ஜொமேட்டோ டெலிவரி பாய் வந்து பார்த்தீங்கன்னா +2 தான் படிச்சிருக்காரு. அவர் எடுத்துகிட்டு வரதுக்கு நேரம் தாமதம் ஆகிடுச்சு அப்படின்றனால இந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணினா வெளியே வச்சு அடித்தது மட்டும் இல்லாமல் உள்ள வீட்டுக்குள்ளே இழுத்து அவரை கூப்பிட்டு வச்சு அடிச்சிருக்காரு. இந்த விஷயம் என்ன நடந்திருக்கு இன்றைக்கி லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நியூஸில் போயிட்டுருக்கு. என்னன்னா இந்த மாதிரி இவருக்கு மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு போயிருக்கு. இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் என்ன போயிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபும் இதுக்கு உடந்தையாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் என்னென்னா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இவரை அடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் போயிட்டுருக்காரு. அவங்க ஒய்ஃப் பாருங்கள் வெளியே வராங்க. வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க கை அசைவு பாருங்கள். அவங்க உள்ளே அவரை கூப்பிட்றாரா இந்த பையனை உள்ளே கூப்பிட்டு வச்சு அடிங்க அப்படி சொல்கிறாரான்றது தெரியல. அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் அதுவாக தான் போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் கை அசைவு பாருங்கள். உள்ளே கூப்பிட்ற மாதிரி இல்லை, அவர் கூப்பிட்டு வச்சு அடிங்க சொல்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஜஸ்ட் அந்த மேட்டை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பண்ணிட்டு தான் போகிறாங்க. அதாவது அந்த மேட் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது ஏன் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அந்த மேட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு போகிறாங்க. என்ன பதட்டம் இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பையனை அடிக்க வேணாம், அடிக்காதீங்க, பிடிச்சி தள்ள தான் பார்க்கணும், வெளியே எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு தடுக்க தான் பார்க்கணும். அதை பற்றி அவங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் மேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப ஃபஸ்ட்டு பிஹேவியர். இது எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. ஒரு டெலிவரி பாய் இது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இது சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால 1-2 விஷயங்கள் வெளியே வருது. நிறைய இடத்துல நிறைய விஷயம் நடக்குது, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பசங்க மனசில் வச்சுக்கிறாங்க, தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காக அதை மனசில் வச்சுக்கிறாங்க, அதை வெளியே சொல்கிறது இல்லை. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் மட்டும் இல்லை, பைக் டாக்ஸி எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?